அவர் எங்க போறாரு? போட்டாங்களா? சிவகங்கை சீமையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக உங்கள் கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே குறிப்பாக்கிக் கொள்கின்றேன். ஒரு பாசிச சித்தாந்தத்தின் மூலமாக மக்களை மதத்தின்பால் பிளவுபடுத்தி அதிலே ஒரு மத அரசியலை புகுத்த வேண்டும் என்ற முனைப்பில் ஒரு தேசம் ஒரு மதம் ஒரு மொழி என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய பாசிச சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கின்ற பாஜகவை எதிர்க்கின்ற இந்தியாவின் ஒரு இரும்பு மனிதனாக இருக்கக்கூடிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு கரம் கோர்த்திருக்கக்கூடிய மேலாக நான் சென்றிருப்பேன் வாக்கு சேகரிக்க. ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த பகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பூமியாகவும் மண்ணாகவும் இருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் மிகவும் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில்தான் இந்த மண்ணும் இந்த மக்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் நிசப்தமான ஒரு குடிநீர் பற்றாக்குறை, மழை பெய்யக்கூடாத நிலை, ஒரு போகத்திலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் பிடித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இத்தனை மக்கள் இருக்கக்கூடிய பல சமூக மக்கள், பல மதங்களை சார்ந்தவர்கள் இணக்கமாக வாழக்கூடிய இந்த மண்ணிலே படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் என்று வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து உற்றார் உறவுகளையும் தாய் தந்தைகளையும் மனைவிகளையும் குழந்தைகளையும் பிரிந்து படித்த படிப்பு ஒன்றாக செய்கின்ற வேலை ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் இடத்திலே நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்திலே என்னுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் வைக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும். அது சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குள் குறைந்தபட்சம் ஒரு 4 தொழிற்சாலைகளையாவது உருவாக்கி அதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கும் படித்த பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையைத்தான் முதல் கட்டமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை. அதை நிச்சயமாக நான் எடுத்துரைப்பேன். ஆகவே எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை செய்து முடித்து மக்களிடத்தில் நற்பெயர் பெற்றிருக்கக்கூடிய முதல்வர் அந்த திட்டத்தின் வாயிலாக வரக்கூடிய 5 ஆண்டுகளில் மேலும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஏற்கனவே மகளிர்களுக்கு கலைஞர் உரிமை தொகையின் மூலமாக 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாயை உரிமை தொகையாக வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகாக ஆட்சி பொறுப்பேற்று அந்த 1000ஐ 2000ஆக உயர்த்தி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். சொல்வதை செய்யக்கூடிய முதல்வராகவும் சொல்லாததை செய்து காட்டக்கூடிய முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய முதன்மையான ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக 2வது முறையாக தமிழகத்திலே முதலமைச்சராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே அவர் வென்றெடுப்பார் என்பது நிசப்தமான நிலையிலே உங்களால் உங்களுடைய தொகுதியுடைய வேட்பாளராக நீங்கள் வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாக்குகளின் மூலமாக இந்த பகுதியினுடைய மேம்பாட்டுக்கும் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்கும் உங்களுடைய கிராமத்தினுடைய மேம்பாடு, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு இது போன்ற அத்தியாவசியமான தேவைகளை எல்லாம் உங்கள் குரலாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே உங்கள் குரலாக உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய தேவைகளை எந்த சமரசமும் இல்லாமல் அந்த சட்டமன்றத்திலே அடியேனாகிய கருணாஸ் நிச்சயமாக உங்கள் குரலாக சட்டமன்றத்திலே என்னுடைய குரல் ஒலிக்கும் 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 என்பதை